परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृता धर्म संस्थापनार्थाय संभवामि युगे युगे। உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம் சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம்। கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம்। உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம்। ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம்। ஆணை பெற்று எடுத்தாய் பெண்ணே, ஆதி சக்தி நீதான் பெண்ணே, தர்மயுத்தம்। பஞ்சை போன்ற நெஞ்சிக்குள்ளே தீ எதற்கடா, கையில் ஏந்த பூக்கள் உண்டு கத்தி எதற்கடா, ரத்தம் சிந்தும் யுத்தம் இங்கே தேவையில்லையடா, நித்தம் ஜெயிக்கும் வாழ்க்கை மட்டும் நமக்கு வேண்டுமடா। போராட்டம் இல்லாமல் வரலாறு கிடையாது, தலைக்கற்கள் நீ தாண்டி நடைபோடு, சொர்க்கம் உன் பக்கத்தில் நித்தம் செய் தர்மயுத்தம்। Battle of war, man to man, daily ego war, cold war, it's a slow poison, country to country, it happens often। ஒரு முறை உலகில் உந்தன் பிறப்பு, உனக்குள் இங்கே அச்சம் எதற்கு, வீரம் வேண்டும்। மனிதனுக்குள் கடவுள் உண்டு தேடி பாரடா, மற்றவர்க்கு வாழும் போது தெய்வம் நீயடா। குற்றமில்லா மனிதனை இங்கே யார் கண்டது, நீதி சொல்ல அவனிடம் மட்டும் நிஜம் உள்ளது தர்மயுத்தம்। இல்ல மேம், என்னால மறுபடியும் மியூசிக் பண்ண முடியாது। அப்படி சொல்லாதீங்க, உங்களால கண்டிப்பா முடியும்। உங்களுக்குள்ள இருக்கிற இசை நீங்க தொலைச்சிட்டீங்கன்னா அப்ப உங்களால முடியாது। ஆனா இசைதான் இன்னும் உங்களுக்குள்ள வாழ்ந்துகிட்டு இருக்கே। இசை என்ன விட்டு போகலன்னு எப்படி சொல்ற? உங்க விரல பாருங்க, என் கூட பேசிக்கிட்டு இருக்கும் போதே தாள ஸ்ருதி எண்ணிக்கிட்டு இருக்கு। உங்க கூட சேர்ந்து வாழற பாக்கியம் எனக்கு இல்லைனாலும் உங்க இசையை கேட்டு ரசிக்கிற பாக்கியம் கூட எனக்கு இல்லைன்னு சொல்லிடாதீங்க। அழாத மீனு, நீ சொன்னதை பத்தி நான் யோசிக்கிறேன்। அப்பாடா, தேங்க்யூ சார், தேங்க்யூ வெரி மச்। இன்னொரு விஷயம் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், ரகுராமனுக்கு கல்யாணம் நிச்சயம் இருக்கு। அந்த ராஸ்கலை பத்தி இனிமே இங்க பேசாத। சாரி சாரி சார், சாரி, நான் இனிமே அவனை பத்தி பேச மாட்டேன்। சரி, அதெல்லாம் விடுங்க சார், நான் உடனே கோயிலுக்கு போய் நீங்க யோசிச்சு நல்ல முடிவா எடுக்கணும்னு கடவுள் கிட்ட வேண்டிக்கிறேன்। தேங்க்யூ ஒன்ஸ் அகைன் சார், நான் கிளம்புறேன்। மீனு, நீங்க எல்லாரும் நான் மஞ்சுவோட மரணத்தை மறக்க முடியாம தான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க। பட் நான் அந்த ராஸ்கல் ரகுவை கொல்ல முடியலன்னு துடிச்சுக்கிட்டு இருக்கிறதா நிஜம்। என்ன மேடம், உங்களோட பொம்மலாட்டத்தில் இன்னைக்கு என்ன சீன், எங்க யார்கிட்ட எப்படி நடிக்கணும்? நீ எங்க யார்கிட்ட நடிச்சாலும்
என்கிட்ட நடிக்காம இருந்த போதும். மேடம் உங்ககிட்ட யாராவது நடிக்க முடியுமா? ஏன் ஏன் நடிக்க முடியாது? இல்ல நீங்களே மிகப்பெரிய நடிகையாச்சே. ஜார்ஜ். ஆமா மேடம். சந்திரசேகர் சார் கிட்ட வெல் விஷர், உங்க குடும்பத்துல பொறுப்பான சகோதரி, மாதவி கிட்ட ஆறுயிர் தோழி, தேவி கிட்ட அப்பப்போ ஆறுதல் சொல்ற அன்பான தோழி, சிங்கர் மீனாவுக்கு அவங்க சேடா இருக்கிறப்போ தோல் கொடுக்கிற கம்பேனியன், உலகத்துக்கு வக்கீல். என்ன லாயர் மேடம், கரெக்டா உங்க எல்லா விஷயத்தையும் நான் சொல்லிட்டேன்ல? ஒன்னே ஒன்னு விட்டுட்டேன். என்னது? பைரவி. என்னோட ஒரிஜினல் முகத்தை விட்டுட்டேன். பைரவிங்கிற பேருக்கு அர்த்தம் தெரியுமா ஜார்ஜ்? தெரியாது மேடம், சொல்லுங்க தெரிஞ்சுக்கிறேன். பைரவினா சக்தி, இந்த உலகத்தோட ஆதார ரூபம், பிரபஞ்சத்தோட சக்தி. எப்பவெல்லாம் நீதி அழிஞ்சு அநீதி பெருகுதோ அப்பெல்லாம் இந்த உலகத்துல அவதரிக்கிற மகாதேவி. ஐயோ பயமா இருக்கு மேடம். ஆமா நீங்க சொன்னீங்கல்ல எப்பெல்லாம் நீதி அழிஞ்சு அநீதி பெருகுதோன்னு. ஆமா ஆமா, அப்போ இந்த பொய் சொல்றது, ஆள் மாறாட்டம் பண்றது, இதெல்லாம் அநீதி லிஸ்ட்ல வருமா? கண்டிப்பா வரும். அப்படியா? அப்ப நான் சத்தியமா காலி மேடம். பாருங்க என் வாழ்க்கையில எவ்வளவு போய். கோர்ட்ல சந்திரசேகர் சார் கிட்ட நான் தான் ரகுராமன் ஒரு போய், மாதவி கிட்ட நான் தான் உன் தம்பின்னு ஒரு போய், தேவி கிட்ட நான் தான் உன் காதலன்னு ஒரு போய். இதுக்கெல்லாம் இந்த பூலோகம் காக்க வர மகாபைரவி என்ன தண்டனை கொடுக்க போறாளோ? மேடம் எதுக்கு நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருங்க. ஏன் நான் ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? பொய் சொல்ற எனக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குன்னா அந்த பொய்யெல்லாம் சொல்ல வச்ச உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் ஏன் ஜாக்கிரதையா இருக்கணும்? பொய் சொல்ற எனக்கு மிகப்பெரிய தண்டனை இருக்குன்னா அந்த பொய்யெல்லாம் சொல்ல வச்ச உங்களுக்கு எவ்வளவு பெரிய தண்டனை கிடைக்கும்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. என்ன கிண்டல் பண்றியா? இல்ல மேடம், உண்மையே சொல்றேன். சரி, அந்த சிங்கர் மீனா கிட்ட இனிமே வாலாட்டின அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன மேடம் இது அநியாயமா இருக்கு? ஒரு வயசு பையனுக்கும் ஒரு வயசு பொண்ணுக்கும் நடக்கிற விஷயத்துல நீங்க தலையிடலாமா? ஆமா, நான் தலையிடதான் செய்வேன். நீ ரொம்ப எல்லை மீறி போற. எல்லை மீறனா? மேடம் என்னோட எல்லை பாண்டிச்சேரி, அதை மீறி என்ன இங்க கூட்டிட்டு வந்தது நீங்க தான். இப்ப எல்லை மீறக்கூடாதுன்னா எப்படி மேடம்? ஆமா, அதான் நான் செஞ்ச மிகப்பெரிய தப்பு. மேடம் சரியோ தப்போ, என் வாழ்க்கையில இருக்கிற ஒரே சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? எது? மீனுக்குட்டி. மீனுக்குட்டி. ஜார்ஜ். ஓகே ஓகே ஓகே, டென்ஷன் ஆகாதீங்க, கண்ட்ரோல் பண்ணு. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் ரகுராமனா இருக்கிற வரைக்கும் தான் மீனு விஷயத்துல எச்சரிக்கையா இருப்பேன். ஜார்ஜா மாறிட்டேன், எச்சரிக்கை கட்டுப்பாடு எதுவுமே இருக்காது, தேவையும் இல்லை. ஓ, அப்ப நீ ஜார்ஜா மாறிடுவியோ? அது நீங்க நடந்துக்கிறது பொறுத்து இருக்கு. ஓகே சரி, தேவிக்கு உனக்கும் கல்யாணம் நிச்சயமாயிடுச்சமே? ஆமா, சுபஷ்ய சீக்கிரம். சாருக்கு என்ன பண்ணலான்னு உத்தேசம்? நான் என்ன பண்ண முடியும் மேடம்? ஒன்னும் பண்ண முடியாது. நீங்களும் ஒன்னும் பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது? மேடம் உங்களோட கண்ட்ரோல் ஜார்ஜ் மூலமா ரகுராமன் வரைக்கும் தான். இந்த தேவி மாதவி எல்லாம் அட்டானமஸ், தனித்து இயங்குற கிரகங்கள். அங்க உங்களுக்கு மட்டும் இல்ல, எனக்கும் எந்த கண்ட்ரோலும் கிடையாது. நான் வரட்டுங்களா?
வணக்கங்க. வாங்க வாங்க சாமி, உட்காருங்க. சொல்லியிருந்தா நானே வந்திருப்பேனே, இல்லை வண்டியாவது அனுப்பிச்சிருப்பேனே. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். மனசில் ஒரு சின்ன நெருடல், அதை சொல்லாமல் இருக்க முடியல. பரம்பரையா எங்கள் குடும்பத்தவா தான் ஜோசியம் பார்க்குறா. எந்த தலைமுறையிலையும் ஒரு சின்ன தவறு கூட நடந்ததில்லை. என் தலைமுறையில் நடந்துருமோன்னு ஒரு பயம். என்ன சாமி இப்படி சொல்றீங்க? என்ன சாமி இப்படி சொல்லாமல் விட்டுட்டீங்களேன்னு நீங்கள் பின்னாடி கேட்கக்கூடாதுங்கிறதுனால தான் இப்போவே சொல்கிறேன். எதா இருந்தாலும் சொல்லுங்க சாமி. தேவி ஜாதகத்தில் ஒன்றும் தவறில்லை. ஆனால் தற்காலம் ராகு மகா திசையில் செவ்வாய் புத்தியில் சூரியன் அந்தரம் நடக்குது. இந்த காலகட்டத்தில் கல்யாணம் நடத்துறது அவ்வளவு நல்லா இருக்காது. மீறி நடத்தினா வேண்டாம். அதை நான் என் வாயால் சொல்லக்கூடாது. இப்போ என்ன சாமி பண்றது? இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா? இங்கே பாருங்க, ஜோதிட சாஸ்திரத்தில் பரிகாரம் பலகாரம்லாம் எதுவும் கிடையாது. எவனாவது ஜோசியம் பரிகாரம்னு சொன்னா செலவு வைக்கிறான், காசு கறக்கிறான்னு அர்த்தம். என்ன பண்ணாலும் விதிப்படி தான் நடக்கும். ஒன்னே ஒன்று பண்ணலாம், பகவானே கஷ்டத்துலேருந்து காப்பாத்துன்னு சேவிச்சுக்கலாம். அவ்வளவுதான். எதுக்கு ரிஸ்க் எடுப்பானே? கொடுத்தா பெருமாள், கொடுக்காட்டி கோவிந்தான்னு திட்டுறதுக்கா? தெய்வ நிந்தனை கூடவே கூடாது. பேசாம கல்யாணத்தை 1 வருஷம் தள்ளி போடுங்க. ராகு குரு மகாதச ஆரம்பத்திலேயே பண்ணிக்கலாம். சரிங்க சாமி, அப்ப நாங்க மாப்பிள்ளை வீட்டில் சொல்லிடுறோம். சரிங்க, அப்ப நான் கிளம்புறேன். வரட்டுமாமா? ம். ஹலோ. வணக்கம் லாயர் மேடம். சாரி, பைரவி. சக்தி, பிரபஞ்ச சக்தி, உலகின் ஆதார ரூபம், உலகத்தை ஆளும் மகாதேவி. ஜார்ஜ், விளையாட்டு போதும். என்ன விஷயம்னு சொல்லு. எப்பவுமே உங்ககிட்ட விளையாடுற ஜார்ஜ் இன்னைக்கு உண்மையாவே தலைவணங்குறான். ஹேட்ஸ் ஆஃப் டு யூ மேடம். ஃபார் வாட்? தேவிக்கும் எனக்கும் நடக்க இருந்த இந்த கல்யாணத்தை தடுத்து நிறுத்தினதுக்கு. கல்யாணம் நின்னுடுச்சா? ஓ கமான் மேடம், தெரியாத மாதிரி நீங்க நடிக்காதீங்க. சரி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? நோ மேடம், சந்தோஷம், துக்கம், கவலை, சிரிப்பு, கோபம் இதெல்லாம் சாமானிய மனுஷங்களுக்கு தான். உங்களை மாதிரி என்ன மாதிரி சூப்பர் ஹியூமன்ஸ்க்கு கிடையாது. ஆமா மேடம், எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்தின ரகசியம் என்கிட்ட சொல்றீங்க? எதுக்கு? நானும் கத்துக்கிறதுக்கு தான். கத்துக்கிற அளவுக்கு அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்ல. பெரிய விஷயம் இல்லையா மேடம்? பயங்கரமான விஷயம். ஏன் அப்படி சொல்ற? மேடம், இந்த உலகத்துல நான் யாரை பார்த்து பயந்தது இல்ல. ஈவன் உங்களை பார்த்து கூட பிரமிச்சிருக்கேன்னு தவிர பயந்தது இல்ல. பட் அப்பேற்பட்டனா ஒரு ஆளை பார்த்து பயந்திருக்கேன். யார பார்த்து? மாதவியை பார்த்து. மாதவிய பார்த்தா? எஸ் எஸ் மேடம், மாதவியை பார்த்து தான் நான் பயந்திருக்கேன். அவங்க தம்பி ரகு மேல மாதவி வச்சிருக்கிற பாசம், அன்பு, நேசம், பற்று, ஆசை, பிரியம், ஐயோ சொல்றதுக்கு வார்த்தையே கிடையாது. அதை பார்த்து கடவுளே, இந்த பொம்பளோட பாசத்துக்கும் அன்புக்கும் முன்னால நான் தோத்துடுவேன்னு நானே பயந்திருக்கேன். அப்புறம் அந்த தேவி, வாட் அ கிளாசிக் எக்ஸாம்பிள். எனக்கு இன்னொரு பிறப்பு இருந்தா அவ மாதிரி ஒரு லவர் கிடைக்கணும்னு நினைச்சிருக்கேன். டோட்டலி டெடிகேட்டட் டு ரகு. புவர் ராஸ்கல். அவனுக்கு இருக்க கொடுத்து வைக்கல. அந்த 2 பேரையும் சமாளிச்சு கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திருக்கீங்கன்னா
நீங்க நிச்சயமா ஒரு இரும்பு மனுஷிதான். அந்த 2 பேரையும் சமாளிச்சு கன்வின்ஸ் பண்ணி கல்யாணத்தை நிறுத்திருக்கீங்கன்னா நீங்க நிச்சயமா ஒரு இரும்பு மனுஷிதான். ஓகே ஜார்ஜ், வாழ்க்கையோட இன்னைக்கு பக்கம் பிரைட்டா இருக்கிறதுனால எல்லா நாளும் இதே மாதிரி பிரகாசமா இருக்கும்னு நினைச்சிடாத. பிரகாசத்துக்கு பின்னால எப்பவும் இருட்டு இருக்கும். அஃப்கோர்ஸ் மேடம். அதனால்தான் இந்த ஜார்ஜ் எப்பவும் இருட்டில் போறப்போ கையில விளக்கையும் வெளிச்சத்துல போறப்போ கண்ணுல கருப்பு கண்ணாடியும் மாட்டிக்கிட்டு போவான். ஓகே ஜார்ஜ், எனிவே உன்னோட பாராட்டுகளுக்கு என்னோட நன்றி. எதுக்கு நன்றி? பின்ன இளையராஜா வாயால இசைஞானின்னு பட்டம் வாங்குறது சாதாரண விஷயமா என்ன? ஏன் சிரிக்கிற? இல்ல மேடம், ஈட்டியும் வெட்டியும் குத்திக்க முடியாதுன்னு என் நண்பன் பாலமுருகன் அடிக்கடி சொல்வான். அத நினைச்சு. எனிவே மறுபடியும் தேங்க்ஸ். இப்போ எதுக்கு இந்த தேங்க்ஸ்? என்னையும் ஒரு ஈட்டின்னு ஒத்துக்கிட்டதுக்கு. பை. ஈட்டியும் குத்திக்க முடியாது ஜார்ஜ், பட் முட்டிக்க முடியும். முட்டினதுக்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஈட்டி தான் கூர்மையா இருக்க முடியும். Anyways, I like you too. ரகுட அக்கா வராங்க. நாமளும் கல்யாணம் தள்ளி போனதுக்கு வருத்தப்படுற மாதிரி காட்டிக்குவோம். உங்களை பார்த்த உடனே வாங்கன்னு கூப்பிட கூட எனக்கு தோணல. பரவாயில்லம்மா, உன் மனநிலைமை எனக்கு புரியுது. பசி மயக்கத்துல கண்மூடி கிடக்கிறவனை எழுப்பி என்ன சாப்பிட்டியான்னு கேட்க அவ இல்லன்னு ஏக்கத்தோடு சொல்ல அப்படியான்னு சர்வ சாதாரணமா கேட்டுட்டு போய் தூங்குன்னு சொல்ற மாதிரி ஆயிடுச்சு. புரியுதுமா, எல்லாத்துக்குமே காரணம் நான் தான். அன்னைக்கு நீ என் தம்பியை சுத்தி சுத்தி வரும்போது கொஞ்சம் கூட நெஞ்சில ஈரம் இல்லாம உங்க 2 பேரையும் பிரிச்சேன். உன்னை அவாய்ட் பண்ண எத்தனையோ தடவை உன்னை அவமானப்படுத்தியிருக்க. அதுக்கான தண்டனையை தான் இப்ப அனுபவிச்சுட்டு இருக்க. அன்னைக்கே உங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா இந்நேரம் இந்த வீடு குழந்தை குட்டின்னு கலகலப்பா இருந்திருக்கும். ஆனா ஒரு குருவி கூட்ட கலக்கிற மாதிரி நெஞ்சில இறக்கமே இல்லாம லட்சியம் அது இதுன்னு சொல்லி உங்க 2 பேரையும் நான் தான் பிரிச்சேன். அலட்சியமா பிரிச்ச உங்க 2 பேரையும் இப்போ அக்கறையோட ஒண்ணு சேர்க்கணும்னு நினைக்கிறேன். ஆனா அது முடிய மாட்டேங்குது. என்ன பண்றது? எல்லாம் நான் செஞ்ச பாவம். லவ் பண்றாங்கன்னு தெரிஞ்சா எந்த வீட்டுல உடனே ஏத்துக்கிறாங்க? லவ் பண்றவங்க தான் போராடணும், புரிய வைக்கணும். நானும் ரகுவும் அப்படி எதுவுமே செய்யலையே. வெளிப்படையா அதை பத்தி உங்ககிட்ட யாருமே பேசல. அன்னைக்கு இருந்த நிலைமையில நீங்க செஞ்சதுதான் சரி. ஒருவேளை எங்க கல்யாணத்துக்கு அப்புறம்
சந்திரசேகர் சார் ரகுவை சுட்டிருந்தா, உண்மையிலேயே ரகு இறந்திருந்தா நான் விதவியா இருப்பேன்ல. அப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? அடடா, அவசரப்பட்டு கல்யாணம் பண்ணி வச்சு வாழ வேண்டிய வயசுல வாழாம இருக்காளேன்னு வருத்தப்பட்டிருப்பீங்க. வீணா மனசு போட்டு குழப்பிக்காதீங்க. நீங்க எதை செஞ்சாலும் அது எங்க 2 பேரோட நல்லதுக்காக தான் இருக்கும். எங்க போயிட போறோம்? வாடத்தான் போறோம். கல்யாணம் நின்னா போச்சு, தள்ளிதானே போயிருக்கு. 1 வருஷம், ஒரே 1 வருஷம் இப்படிங்கிறதுக்குள்ள ஓடி போயிடும். அப்புறம் வாழ்நாள் பூரா ஒன்ன வாழத்தானே போறோம். தேவி, இந்த பிரச்சனையால நீ மனசு ரொம்ப குழம்பி போயிருப்பேன்னு நினைச்சேன். ஆனா ரொம்ப தெளிவா இருக்கேம்மா, தெளிவா இருக்க. நீ பேசுனதை கேட்டதும் எனக்கு தெம்பு வந்துடுச்சு. கல்யாணம் தள்ளி போனதும் ஒரு வகையில நல்லதுதான். கல்யாணம் தள்ளி போனது நல்லதா? என்ன சொல்ற? ஆமா, இன்னும் 1 வருஷம் ஜாலியா லவ் பண்ணலாம்ல. ஹேய், யூ நாட்டி. ஹலோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நீங்க? நான் நல்லா இருக்கேன். என்ன ரெக்கார்டிங் தியேட்டர் பக்கம்? ஆ, ஒரு புது படத்துல ஹரிஹரனோட டூயட் சாங் பாடுறேன். என்னது அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா? இதுல நம்புறதுக்கு என்ன இருக்கு? நீங்க பாடலாமே. நான் பாடுறதா? ஏன் பாடக்கூடாதா? ம், இதுல என்ன இருக்கு? பாடுறதுக்கு டேலண்ட விட இன்ட்ரெஸ்ட் தான் முக்கியம். நான் பாடி என்னாலே கேட்க முடியாது, மத்தவங்க எப்படி கேட்பாங்க? அது கேக்குறவங்க தலையெழுத்து. அந்த தைரியத்துல தானே இவ்வளவு நாளா நானும் பாடிட்டு இருக்கேன். ஒண்ணுல, ஒரு 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த வழியா போகும்போது உங்க கார் மெயின் கேட்ல நுழையறத பார்த்தேன். சரி, ரெக்கார்டிங் போறீங்க, போகும்போது எதுக்கு டிஸ்டர்ப் பண்ணணும்னு விட்டுட்டேன். அதான் ரிட்டர்ன் வரும்போது இருக்கிறீங்களான்னு பார்க்கலான்னு வந்தேன். ஓ, அப்போ என்ன சேஸ் பண்ணிக்கிட்டே வந்திருக்கீங்க. பிடிச்சிட்டேன். எப்படியோ நார்மல் ஆயிட்டீங்க. அன்னைக்கு ரகு உங்ககிட்ட மிஸ்பிஹேவ் பண்ணத என்கிட்ட சொல்லும்போது ரொம்ப அப்செட்டா இருந்தீங்க. நீங்க சொன்னதை கேட்கறதுக்கும் உங்களை பாக்குறதுக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. உண்மையை சொல்லணும்னா இன்னும் என்னால அந்த ஃபீலிங்ல இருந்து மீண்டு வரவே முடியல. உலகினில் மனிதன் வாழும் வரை ஒவ்வொரு நாளும் தர்மயுத்தம், சுற்றிடும் பூமி ஓயும் வரை ஓய்வின்றி நடந்திடும் தர்மயுத்தம். கருவில் யுத்தம், பிறப்பில் யுத்தம், கருத்தில் யுத்தம், காலம் முழுதும் தர்மயுத்தம். உழைப்பில் யுத்தம், பிழைப்பில் யுத்தம், உயர்வில் யுத்தம், உலகில் என்றும் தர்மயுத்தம். ஒரு துளி மழையில் கடலின் தொடக்கம், ஒரு பெண் நினைத்தால் எதுவும் நடக்கும் தர்மயுத்தம். இத்தொடரை பற்றிய உங்கள் கருத்துக்களை அனுப்ப வேண்டிய முகவரி தர்மயுத்தம், மெகா டிவி, தபால் பெட்டி எண் 6023, அடையாறு, சென்னை 602020.